மார்னிங் டியர். ஹாய் டியர். டுடே வந்துட்டு நம்ஜுனுப்பாவோட எஃப்எஃப் இருக்குல்ல, ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். எத்தனாவது பாட்டுன்னு தெரியல, ஸோ டைட்டிலில் போடுறேங்க டியர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டியர், நான் வந்துட்டு இந்த வீடியோவை அண்ட் இந்த வீடியோ நேற்று போட்டிருப்பில், ஸோ அந்த 2 எஃப்எஃப்ஐயுமே வெனஸ்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வெனஸ்டே ஈவினிங் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் வந்துட்டு எந்த கமெண்ட்டும் இந்த வீடியோவில் கொடுக்க முடியாதுங்க டியர், ஆன்சர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்குமே, அதாவது என்ன கமெண்ட்ஸ் காட்டுச்சோ அந்த எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் நேற்றே வந்துட்டு, அதாவது நேற்று போட்ட வீடியோவில் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவும் வெனஸ்டேவே நான் ரெக்கார்ட் பண்ணதால் நீங்கள் நேற்று போட்டிருப்பீங்களா, அதை நேற்று வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த கமெண்ட் எதுக்கும் என்னால் ரிப்ளை பண்ணியிருக்க முடியாது இந்த வீடியோவில். அதுக்கான ரிப்ளை எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு போடுற வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுறேன், கோச்சிக்காதீங்க. ஓகே டியர், ஸோ இப்போதைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்து சிம் கிட்டே சொல்லியிருந்திருப்பீங்க, நான் வந்துட்டு உன்னோட அம்மா தான் சொன்னேன், என்னை அப்படியே கூப்பிடு, வேறு யார் கூப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அவன் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டிருப்பான், அம்மான்னு கூப்பிடுவான்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போயிட்டு நம்ஜுன் கிட்டே பேசிகிட்டு இருப்பீங்கல்ல, ஸோ அவன் ஏதோ பானிபூரி கேட்குறான்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ஜுன் என்ன சொல்லியிருப்பாருனா, உன் பிள்ளைக்கு வேணா நீ சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு சிஸ்டமாக நோண்டிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்து உங்களோட மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள, அதாவது லோடிங் மோடுக்கு போயிட்டீங்க ஜங்குக் மாதிரி, ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த லோடிங் மோடில் நீங்கள் இருக்கீங்க. அதுக்குள்ளே அகைன் வந்துட்டு நம்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எந்திரிச்சு நேராக வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இந்த லோடிங் மோடில் தான் அமைதியாக நின்று இருந்திருப்பீங்க. இவர் இப்போ என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவன் பிள்ளைன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை வந்துட்டு அப்படியே யோசிச்சு நிற்கிறீங்க, அது நமக்கு அதுக்கு தான் அப்படி கேட்டுச்சான்னு. ஆனால் அதுக்குள்ளே நம்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்திரிச்சு வந்து அப்படி பின்னாடி நிற்கிறாரு. அதுவும் உங்களுக்கு தெரியல. அப்படி வந்துட்டு உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷாக்கு, இப்போ அதுக்கு மேலே ஒரு ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருக்கிறீங்க, ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இதை வந்துட்டு நம்மளோட சிம் பார்க்குறான்ல, அவனுக்கு இதுவும் க்யூட்டாக இருந்தால் தெரியும் போல். ஸோ மறுபடியும் ஃபோன் எடுத்து அதையும் வீடியோ எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான். அதுவும் வந்துட்டு சார் வந்துட்டு எப்படின்னா படுத்துட்டு பல ஆங்கிளில், அதாவது நம்ம வந்துட்டு ஃபோட்டோவும் பல ஆங்கிள் எடுக்கலாம், ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறவங்க பல ஆங்கிள் படுத்து உருண்டு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பெட்டில் படுத்து எடுக்கிறான், கீழே படுத்து எடுக்கிறான், மலாக படுத்து எடுக்கிறான். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். ஃபைவ்ல ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் ஆகும் போல், அந்த மாதிரி தான். அப்படி நிறைய ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் இன்னும் அப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறீங்க. ஸோ கீழே வந்துட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே காஃபி யாரும் குடிக்கல, இவங்கெல்லாம் என்ன குளிக்க சொல்லிட்டு வந்தேன், ஆவியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ஜுனுக்கு தானே மேலே குளிக்க போனார். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆவி பிடிக்கிற அந்த சுடு தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலே போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்பவே தும்மிட்டே இருந்தாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் பிள்ளை பாசம் இல்லையா. ஸோ அதனால் அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதாவது அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. வந்து அப்படியே நிற்கிறாங்க. வந்து பார்த்தா கதவுக்கிட்ட நீங்கள் நின்று இருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்க கதவுக்கிட்ட. ஸோ எந்த பொசிஷனில் நின்று இருந்திருப்பீங்க, நம்ஜுன் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஹக் பண்ண மாதிரி, உங்களோட பின்னாடிருந்து ஹக் பண்ணி ஷோல்டரில் வந்துட்டு அப்படியே தலை வச்சுட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு ஷோல்டரில், ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு அதே அந்த பொசிஷனில் இருக்கீங்க. அப்படியே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. கையில் வச்சுக்கிற சுடு தண்ணி அப்படியே பொத்துரு கீழே விட்டுறாங்க. அப்படியே அது வந்துட்டு தெரிச்சு எல்லா பக்கம், அதாவது லைட்டாக உங்களோட காலில், நம்ஜுனோட காலில், அந்த ஆன்ட்டியோட காலில் எல்லாத்தையும் படுது. ரொம்பவே அதிகமாக படலை, லைட்டாக தெரிக்குது. ஸோ அந்த சூடு பட்டு தான் நீங்கள் 2 பேர் ரியாலிட்டிக்கு வரீங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த ஆன்ட்டி வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவங்களால நம்பவே முடியல. அவங்களுக்கு ஹாப்பி தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இந்த சைடு வந்துட்டு சிம் வந்துட்டு, பாட்டி நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சண்டைக்கு வரான். டேய் நான்டா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நம்ஜுனுக்கு அதை விட எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ இதில் இந்த சிம் வேறு சும்மா இருக்காமல் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், கூப்பிட்றான், ஓகேவா? அவங்க வந்துட்டு டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேடி மம்மிக்கு முத்தா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அதெல்லாம் நடக்கவே இல்லை. பட் பயவில் வந்துட்டு நல்லா எடுத்து கூர்த்து விடுது. ஸோ நீங்கள் அப்படியே சமஷாக்காக அவனை பார்க்குறீங்க. நம்ஜுனும் அப்படி தான், அவனே சமஷாக்காக அவனை பார்க்க, இந்த பக்கம் அந்த ஆன்ட்டி வந்துட்டு உங்களையும் நம்ஜுனையும் பார்க்க, அவ்வளோதான். அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக எம்பாரசிங் வந்துட்டு தாங்க முடியல. ஐயோ என்ன நினைப்பாங்களோ அம்மா அப்படிங்கிற மாதிரி. அம்மா இல்லை மேலம்மா நான் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. திரும்ப மறுபடியும் வந்துட்டு என்னடானே நம்ஜுன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மறுபடியும் கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஐயோ அம்மா நான் எதுவுமே பண்ணலாமா, நான்லாம் முத்தம் கொடுக்கலாமா, நான் கேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கண்ணத்தில் பலான்னு ஒரு அரை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ஜுன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இதெல்லாம் தூக்கத்தில் நடந்த கனவு போல். அப்படி வந்து திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் பக்கத்தில் இல்லை, அந்த பக்கம் சிம்மும் இல்லை. அந்த ஆண்டி மட்டும் தான் சுடு தண்ணி வச்சுட்டு அதே மாதிரி கையில் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு எழுப்பிட்டு நிற்கிறாங்க. இவர் எந்த நேரத்தில் வந்து தூங்கினாரோ தெரியல. எல்லாமே அந்த கொஞ்ச நேரம் தூங்கி அந்த குட்டி தூக்கத்துலேயே ஒரு குட்டி கனவு வந்திருக்குது. அவருக்கு செம்ம ஷாக்கு. கடவுளே என்ன கனவு இது, நான் போயிட்டு எதுக்கு வயிறை கட்டி பிடிச்சேன், அதுவும் அந்த மாதிரி, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது.
இந்த பக்கம் அந்த ஆன்ட்டி, ஏய் நம்ஜுன் என்னடா ஆச்சு, நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லவும், நீ மலையில் நஞ்சு காட்டிக்கு உனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல போலவா, ஆவி பிடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஓகேன்ட்டு ஆவி பிடிக்கிறாரு. அந்த ஆவி பிடிக்கிறப்போ பெட்ஷீட் போட்டு தானே பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பெட்ஷீட்குள்ளே இருக்கவும் அப்போவும் அவருக்கு வந்துட்டு அதே ஞாபகம் தான் வருது. அப்படியே உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணி அந்த ஷோல்டரில் வந்துட்டு தலையெல்லாம் வச்சுட்டு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அவரால் அந்த தாட்டை விட்டு வெளியே வர முடியலை. அதனால இந்த நம்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நோ 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. அதாவது அந்த மாதிரி ட்ரீம் திரும்ப வரக்கூடாது, அது இல்லாமல் அந்த ஞாபகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணிக்குள்ளே ஆவி பிடிக்கிறப்பவே வந்துட்டு உள்ள பெட்ஷீட்குள்ளே இருந்துகிட்டே நோ 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப அதாவது உங்களோட ஃபேஸ், அதுக்கப்புறம் அவருடைய பண்ணது எல்லாமே, அந்த கனவுல பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. திரும்ப திரும்ப நோ நோன்ட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஆண்டி வந்துட்டு டே நல்லா ஆவி பிடிடான்னு சொல்லிட்டு தலையை போட்டு நல்லா உள்ளே அமுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் நம்ஜனுக்கு வந்துட்டு அந்த கனவு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவரால் அதில் வந்து டாலரேட் பண்ணவே முடியல. பயங்கரமாக அந்த கோவத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஷிட் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஒரு கெட்ட வார்த்தை வேறு பேசிடுறாரு. இங்கே அவங்க அம்மாவுக்கு செம ஷாக்கு. அப்படியே வந்துட்டு அந்த பெட்ஷீட் இழுத்து விட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ஜன் வந்துட்டு அவங்க அம்மாவை அப்போ தான் பார்க்குறாரு. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அம்மா அங்கே நிற்கிற ஞாபகமே இல்லை. அவர் அந்த ட்ரீம் விட்டு வெளியே வரலை. ஸோ அது மாதிரி தான் இந்த பக்கம் அவங்க அம்மா செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இவருக்கு வேறு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா என்ன ஏதோ பாவம் புள்ள ரொம்ப சலிக்கிது பிடிச்சிக்குமேன்னு வந்து பார்த்தா ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற, எங்கேருந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பலகாரன்னு கணத்தில் படிச்சுன்னு வராற. அவ்வளோதான். ஸோ அவங்க அம்மாவுக்கு செம கடுப்பாயிட்டா தான் அரைஞ்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம அம்மா சத்தியமாக நான் வந்துட்டு உங்களை சொல்லம்மா ப்ளீஸ்மா கோச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், எல்லாம் வளர்ந்துட்டீங்கல்ல, இந்த மாதிரி தான் பேசுவீங்க, இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க, எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறல அதனால தான் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு போல் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ஜன் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டுக்கிறாம்மா, நான் சொல்லம்மா எனக்கு ஒரு சின்ன ப்ரெஷர்மா, அதாவது எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் அந்த டிப்ரெஷன்மா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்குமா ஒன்று அப்படி சொல்லுவேனாமா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு புரியுது. ஏன்னா நம்ஜன் ஒரு நாள் கூட அவங்களோட அம்மாவை தப்பாக பேசுனது கிடையாது, தப்பாக நினச்சது கிடையாது, ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நம்பிட்டு சரி ஓகே போயிட்டு நல்லா ஆவி பிடிச்சிக்கோ, ஓகேவா, ஆவி பிடிச்சிட்டு கீழே வா, நான் வந்துட்டு கசாயம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. கடவுளே இந்த வைன் வந்ததுலேருந்து நான் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டெப்பில் மேலே ஏறி போயிட்டுருக்காரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆவி பிடிச்சிட்டு இருக்காரு திரும்பவும். ஏன்னா அவருக்கு அந்த தும்மல் வந்துட்டு நிற்கவே இல்லை. ஆவி மறுபடியும் பிடிக்கிறாரு. அப்போது கரெக்டாக நம்ஜன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் எப்படியே வந்துட்டு லைட்டாக அவருக்கு பதட்டமாகுது. இவளா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது நீங்கள் தான் போய்ட்டு அவரை கூப்பிட்றீங்க. ஸோ திரும்ப வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா இழுத்து போத்திக்கிறாரு. அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு போத்துவோம்ல போர்வையா, ஸோ நல்லா இழுத்து போத்திட்டு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் திரும்ப நம்ஜன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கூட சொல்லவே இல்லை. திரும்பவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காரு போர்வை போத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவரை பிடிச்சி தள்ளறதுக்கு போகிறீங்க. ஆனால் அப்போ தான் வந்துட்டு தெரியுது அந்த தைல வாசம் வரும்ல, ஸோ அந்த ஒரு டேப்லெட் போடுவோம்ல ஆவி பிடிக்க, அந்த ஸ்மெல் வரவும் அத்தடி ஆவி பிடிக்கிறாரா, நல்ல வேலை மூஞ்சி போட்டு அமுக்கியிருப்பேன் வெந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தள்ளி நினைக்கிறீங்க ஒரு ஸ்டெப் பேக்கில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட வந்தது கொஞ்சம் தள்ளி போகிறது எல்லாமே அவருக்கு சென்ஸ் ஆகுது. அதனால சரி ஓகேன்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னவா உங்கள் பிள்ளைக்கு பானிபூரி சாப்பிட்ணுமா, ஏன் நீங்கள் காலைல போனீங்களே ஒட்டுக்கா வாங்கி தர மாட்டிங்களா, திரும்ப கூட்டு போக சொல்லி அடம் பிடிக்கிறான், கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல பேசின அதே டைலாக்கை இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ என்னது கனவுல நடந்தாலும் நிஜத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டுன்னு அந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பயந்துக்கிறீங்க, என்னாச்சும் இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கிறாரு அப்படின்னு. ஸோ நம்ஜனுக்கு வந்துட்டு செம ஷாக்காக இருக்குது. அது எப்படி, எதுக்கு நீ வந்து இப்படி என்னை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் கேட்குறேண்ணா, அவன் ஜாமத்தில் எழுந்திரிச்சு கேட்டான்ல, ஸோ போனீங்க கையோட வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, உங்கள் பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு திரும்ப அதே டோனில் சொல்கிறீங்க. அதாவது ஒரு வைஃப் டோன்லேயே சொல்கிறீங்க. அவருக்கு அதனால சென்ஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. திரும்ப வந்துட்டு அவர் அந்த கனவுல வந்துட்டு உன் பிள்ளைக்கு வேணால் நீயே பண்ணிக்கொடுன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதுக்கப்புறம் கட்டியெல்லாம் பிடிச்சிருப்பாரு, அவங்க அம்மா வந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆத்தாடி என்ன ஆனாலும் சரி இந்த கனவை நான் இன்றைக்கி பழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கையும் பின்னாடி கட்டிக்கிறாரு. அதாவது கை 2 பின்னாடி கட்டி நிற்பல, ஸோ அந்த மாதிரி பின்னாடி கட்டி நிற்கிறாரு. ஏன்னா அவரையே அறியாமல் கூட உங்களை வந்து தொடக்கூடாதான் அதனால். ஸோ அப்படியே வந்துட்டு நிற்கவும் நீங்கள் என்னது இன்றைக்கி ஒரு மாதிரி பியர்டாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ நம்பிட்டு இருந்துட்டு சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கிளம்புவா, ஓகே சார்
இப்போயே வாங்க அப்படின்னு சொல்லி கையோட கூட்டி போகலான்னு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு சார் செம்ம கோவத்தில் இருக்காரு சிம். ஏன்னா இப்போவே டாடி வரணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படியே நடு ஹாலில் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு வந்துட்டு இப்போ சீக்கிரமாக சாப்பிடணும் போல் இருக்கும் போல். அதனால நடு ஹாலில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு ஐயோ சாமி உங்கள் பிள்ளையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுப்பா. அவன் நடு ஹாலில் வந்துட்டு செம்ம கோவத்தில் நிற்கிறான். இப்போவே கையோட வாங்க, உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொல்லி உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு ஐயோ இவ விடமாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவருக்கு வாய் அதே தான் வருது. என்ன அப்படின்னா உன் பிள்ளைக்கு வேணால் நீயே வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல தான் வருது. அப்படியே வாயை பிடிச்சி அப்படி 2 கை வச்சு அழுத்திக்கிறாரு. ஏன்னா அவர் அதை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு நீங்கள் வியர்டாக பார்க்குறீங்க. அவர் அப்படி வாய் போட்டு நல்லா பொத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு வாய் தவறி கூட வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே. அப்படி வந்து நீங்கள் சார் ஏதாவது ஆயிடுச்சா பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் நீ தாண்டி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறீங்க. ஆனால் கை இருந்தால் தானே கையை பிடிச்சி இழுக்க. அவர் கையை பின்னாடி கட்டி நிற்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேசாமல் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 காலர் இருக்குதுல்ல. ஸோ ஷர்ட் காலர் வந்துட்டு உங்களுக்கு எட்டவே இல்லை. பட் இருந்தாலும் அப்படியே எக்கி பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்காக நீங்கள் அப்படியே ஷர்ட் காலர் பிடிக்கிறீங்க. அந்த டைமில் அவரே அறியாமல் அவரோட கை வந்துட்டு உங்களை நல்லா ஹோல்டு பண்ணிக்குது. அது அவருக்கே வந்துட்டு சென்ஸ் ஆகலை. ஸோ உங்களுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. அவரோட கை வந்துட்டு உங்களை அப்படியே நல்லா கட்டி பிடிச்ச மாதிரி நல்லா ரேப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அவ்வளோதான். ஆல்ரெடி மேடம் நிறைய கனவெல்லாம் கண்டிருப்பீங்க. ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படி இப்படி. உங்களுக்கு அது இல்லாமல் அந்த க்ரஷ் லவ்வெல்லாம் வந்துட்டு போகும் அடிக்கடி. ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஆகவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படபடன்னு நடுக்குது, பட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம ஜூனியை பார்க்க. ஸோ அவரும் வந்துட்டு மெய் மறந்து உங்களையே பார்க்க. இது மாதிரி 2 பேரும் நான் அவளை நோக்க அவள் என்னை நோக்க அப்படி மாதிரி நோக்கங்கிற மாதிரி. ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி மாற்றி பார்த்துட்டே இருக்க. அந்த பக்கம் அகைன் அந்த ஆன்ட்டி வந்துட்டு கஷாயம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை தூக்கிட்டு மேலே வராங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க மேலே வரும்போது அதுவும் அந்த கஷாயம் வேறு சூடாக தான் கொண்டு வராங்க. மேலே வந்து பார்த்தா அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது நம்ம பையனா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மேலே கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு எப்படின்னா நீங்கள் ஓகே அவரை பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. ஸோ அவங்களுக்கு அது ஓரளவுக்கு தெரியும். பட் நம்ஜூன் கிட்டே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைல்ல. பட் இந்த சடன் ஆக்ஷன் அவங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படி கையில் வச்சு இந்த கஷாயத்தை பூத்துன்னு கீழே போட்டுடுறாங்க. அந்த டம்ளர் வந்துட்டு கண்ணாடி கிளாஸு. ஸோ அது உடஞ்சிடுது. ஸோ அது உடஞ்சி அந்த இருக்கிற கஷாயெல்லாம் வந்துட்டு தெளிக்குது லைட்டாக. ஸோ அப்படி தெளிக்கிறப்போ உங்களோட காலில் நம்ஜூனோட காலில் அந்த ஆன்ட்டியோட கால்லையும் படுது. ஸோ பட்டு எல்லாம் வந்துட்டு லைட்டாக சூடு பட்டதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்து அப்புறம் தான் நம்ஜூன் பார்க்குறாரு. அவர் வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிருக்காரு. நீங்கள் அவரோட ஷர்ட்டு காலர் பிடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அதே பொசிஷனில் நிற்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அவரால் நம்பவே முடியல. என்னடா ஆச்சுங்க என்ன நடந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே செம ஷாக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களோட அம்மா வேறு அங்கே நிற்கிறாங்க. அதை வந்துட்டு அவருக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பேன் அந்த கையை கூட எடுக்காமல் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் 2 பேரும் அதே பொசிஷனில் நிற்கிறீங்க. ஏதோ ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி. இந்த பக்கம் அந்த ஆன்ட்டி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக நடிக்கிறாங்க. அதாவது கோவமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. அந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு மம்மி அது வந்து அப்படிங்கிறாரு. இது வந்து என்ன நடக்குதுங்க இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தப்பான டைமில் இது வந்துட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு இதில் வெக்க வேறு வருது. பட் வெளிக்காட்டிக்காமல் அப்படி கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு அவ்வளோதான். அம்மா அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லவும் தப்பாக எடுத்துக்கலாம். சரி ஓகே என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது வந்து நம்ஜூன் சாரோட காலரில் கற்பூச்சி இருந்துச்சு அதான் பிடிக்கிறதுக்காக அதை நான் காலரை பிடிச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு நல்லா சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பள்ளியை பார்த்தாலும் கத்துற ஆள். ஆனால் கரப்பாம்பூச்சியை பிடிக்கிறேன்னு சொன்னால் நம்புவாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீ உருட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ஜூன் கிட்ட நீ சொல்லு உனக்கு என்ன காரணம்? நீ எதுக்கு அவளோட இடுப்பு பிடிச்சி நின்று இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துமா அது எப்படி சொல்கிறது ஒயின் வந்துட்டு கரப்பாம்பூச்சி தடுக்கி விட்டு கீழே விழ போனாமா அதை பிடிக்கிறதுக்காக பிடிச்சேன் அப்படிங்கிறாரு. இதை கரப்பாம்பூச்சி தடுக்கி விட்டு கீழே விழ போனாலா என்னடா பேசுகிற அப்படிங்கவும் கீழே கரப்பாம்பூச்சி அதை வந்துட்டு காலை வச்சாலா தடுக்கி விட்டுருச்சுமா அதை தான் கீழே விழ போயிட்டாலே அதனால பாவம் சின்ன பொண்ணு அடிபட்டுன்னு சொல்லி பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? பட் இருந்தாலும் அந்த டைமில் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லூஸாக இது கரப்பாம்பூச்சி தடுக்கி விடுமா என்னடா பேசுகிற நீ இதுக்கு நானே பரவாயில்ல போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு அவங்க ரூட்டு கிளியர். ஏன்னா வந்துட்டு அவங்க இதை தானே எதிர்பார்த்தாங்க. சரி ஓகே
ஏதோ ஒன்று யாரும் விழலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை யாரும் விழலை அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இந்தாடா கஷாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வயன் அவன் சட்டையை கொஞ்சம் விடுமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரியலைஸ் ஆகுது இன்னும் நீங்கள் அப்படி தான் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே உங்களை தான் பிடிச்சிருப்பாரு. டேய் விடுறா, அவள் எந்திரிச்சு தான் நிற்கிறான், கீழே விழமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் 2 பேரும் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகிக்கிறீங்க அந்த பக்கம் தள்ளி. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்து சரி ஓகே வா வயன் நீ வந்து ஆவிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கேஷுவலாக நார்மல் ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போகணும். ஏன்னா ரொம்பவே 2 பேரும் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி கொஞ்சம் நார்மல் பண்ணுறதுக்காக சரி வா வந்து ஆவிப்பிடி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கீழே நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது, வெக்கமாக வருது. என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஷையாக வருது. சிரிச்சுக்கிட்டே கீழே போகிறீங்க. அந்த பக்கம் போகிறப்ப தான் தெரியுது ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்மளோட சிம் வந்துட்டு செம கோவத்தில் நின்றுட்டு இருந்திருப்பார்ல, அதே கோவத்தில் இன்னும் அதிகமான கோவத்தில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா மேலே போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமே வரலை. ஸோ அவனுக்கு வந்துட்டு அந்த பானிபூரி சாப்பிட்ணும் போலவே இருந்திருக்கும் போல், அவனுக்கு ரொம்பவே கிரேவிங்காக இருக்கான். இப்போவே வேணும்னு அடம் பிடிச்சிருப்பான். நீங்கள் போயிட்டு மேலே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும் சார் கோவராதா என்ன? அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். மம்மி அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க, அத்தாடி இவனா டே சிம் அப்படின்னு சொல்லவும், என்ன சிம் எனக்கு என்ன அனுப்பி விட்ட பானிபூரி வேணும் அப்பா வர சொல்லி, ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வரல, என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேலே அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறான். நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அத்தாடி இவங்க வேறு சிரிக்கிறாங்களே, எனக்கு வேறு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து சிம் அப்படின்னு நீங்கள் போயிட்டு அவன் கிட்ட முட்டி போட்டு நிற்கிறீங்க. அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே அது ஒன்றும் இல்லைடா, அப்பாவை கூப்பிட்டேன்னா கர்ப்பம்பூச்சி வந்துச்சு, அதனால தான் அப்பாவை கர்ப்பம்பூச்சிக்கிட்டு காப்பாற்றிட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ கர்ப்பம்பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றினியா? டேடிக்கு கர்ப்பம்பூச்சின்னா பயம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு நம்பவே முடியல, எது பயமா அப்படிங்கும். ஆமாம் செம பயம், கத்துன்னு கத்துவார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அதனால தான் உன் டேடி நான் காப்பாற்றிட்டு வந்தேன், அதனால் நீ கோச்சக்கூடாது சரியா, இன்னொரு 10 நிமிஷத்தில் டேடி வந்துடுவாங்க, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆவி பிடிக்கலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆவியெல்லாம் பிடிக்க வைக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி உங்களை தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ பட் நீங்கள் அவனை தான் ஃபஸ்ட்டு ஆவி பிடிக்க வச்சு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வேர்க்குள்ள, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு கஷாயெல்லாம் கொடுத்து குடிக்க வைக்கிறீங்க. சிம்க்கு அந்த கஷாயம் பிடிக்கவே இல்லை, அப்படியே வேக்குங்கிறான். கொன்னே போட மாதிரி இதை குடிடா அப்படின்னு சொல்லி மிரட்டி குடிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ஆண்டிக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவனை ஒரு ஒருத்தங்களோட பையன் அப்படிங்கிற ஃபீலிங்லேயே ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் அவனை வந்துட்டு ரொம்பவே கேரிங்காக தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அம்மான்னு வேறு கூப்பிட்றான், அதுவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வழியாக அந்த பாலு பையனுக்கு அந்த கஷாயத்தை கொடுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆவி பிடிக்கிறீங்க. ஆவி பிடிச்சிருக்கிறப்ப அவன் வேறு உங்கள் தலையை பிடிச்சி அமுத்திட்டு இருக்கிறான். டேய் நான் மூஞ்சியெல்லாம் வெந்து செத்துருவேன்டா விட்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்கே மேலேருந்து நம்ஜன் வந்துட்டு இருப்பார். ஸோ நீங்கள் போர்வையை போத்திட்டு உள்ளே இருக்கிறப்போ அவன் அப்படி அமுத்துனான் அப்படின்னா நீங்கள் சட்டுன்னு எந்திரிச்சிங்கன்னா அவன் விழுந்துருவான். ஸோ அதனால் நீங்கள் எந்திரிக்கவும் முடியல, அவன் அமுத்துறதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணவும் முடியல. ஐயோ விட்றான்னு கத்திட்டு இருக்கவும் நம்ஜன் மேலேருந்து வரும்போது பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சிம் என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா, அவங்களுக்கு ஃபேஸில் ஏதாவது பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. டாடி திட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். திட்டல, நான் உனக்கு சொல்கிறேன் ஓகேவா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்பு சரியா, வாங்கிட்டு சாரி கேளு அப்படின்னு சொல்லவும் மம்மி சாரி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே விளக்கிட்டு சரிடா அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மம்மி நல்லா தான் இருக்கிறேன், மூஞ்சி பாரு வெந்துருச்சா வேகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா நம்ம அந்த சின்ன வயசுல அம்மா தோசை விளையாடுவோம்ல, அம்மா சுட்ட தோசை யார் சுட்ட தோசைன்னு. ஸோ அதில் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு வெந்துருச்சா வேகலைன்னு சொல்லுவேல. ஸோ அவனுக்கு அந்த பாட்டு தெரியும் போல் அவன் வந்துட்டு அதை நினச்சி சிரிக்கிறான். அப்படியே உங்கள் மூஞ்சி பார்க்குறான், வெந்துருச்சா வேகலைன்னு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்கு ரியலைஸ் ஆகுது அவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு. அடப்பாவி என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனை துரத்திட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி கேட்க சிரிச்சுக்கிட்டு பியூட்டிஃபுல்லாக ஓடுறான். ஸோ நீங்களும் 2 பேரும் அவனை துரத்திட்டே ஓடிட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஓடி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக உங்களோட அந்த டோர் இருக்குல்ல, ஸோ அந்த டோர்கிட்ட ஏதோ ஷேடோ தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக பார்க்குறீங்க, ஏதோ பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்குது. என்ன அப்படின்னா 3 பேர் நிற்கிறாங்க. உங்களோட அம்மா அண்ட் சாரா, அதுக்கப்புறம் சாராவோட அம்மா 3 பேர் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்களை நம்பவே முடியல, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அப்படி பார்த்தா உங்களோட அம்மா அப்படியே டோட்டலாக ஆளே வேறு மாதிரி இருக்காங்க.
அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, உங்களால் நம்பவே முடியல அது உங்கள் அம்மான்னு. ஏன்னா அப்படியே டோட்டலாக ஆளே சேஞ்ச் ஆகிருக்காங்கல்ல, அதனால. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஓடி போய்ட்டு 3 பேர்த்தையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா என்னம்மா அடையாளமே தெரியாமல் ஆகிட்டே அப்படின்னு சொல்லவும், இதுதான் உன்னோட ஒரிஜினல் அம்மா ஓகேவா அப்படின்னு சொல்லவும், அம்மா ஏதாவது பிரச்சனையா உனக்கு நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க தான் எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட மாஸ்டர் பிளான் எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு போல். இப்போ வந்துட்டு அவனையும் பிடிச்சி அந்த டூப்ளிகேட் டேடி இருப்பார்ல, அவனையும் பிடிச்சி ஜெயிலெலாம் போட்டுட்டு நிறையா வந்துட்டு அவன் ஃபோர்ஜரி கேஸ் எல்லாம் அவன் மேலே போட்டு கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்து பார்க்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஃபேமிலி மாதிரியே. அந்த குழந்தை வேறு அம்மா அம்மான்னு கூப்பிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டிருப்பாங்க. என்னடி அவன் அந்த குழந்தை ஒன்று அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லவும், அவள் சாரா வந்துட்டு ஆண்டி அது தெரியாதா, மேடம் இங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேமிலியாகவே ஆயிட்டாங்க. ஏதோ அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க தான் மேடமோட மாமியார், அதுவும் அவர் தான் மேடமோட ஹஸ்பண்ட், இதுதான் மேடமோட குழந்தை, இது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ஜுன்னு பற்றி அவங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ஜுன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து பார்க்குறாங்க. நம்ஜுன் நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா வந்து உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா எல்லாம் பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ உங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டோட சன் தானே இவர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நம்ஜனுக்கும் தெரியாது நீங்கள் அவரோட பொண்ணு அப்படிங்கிறது. ஜஸ்ட் அந்த ஒரு அங்கிளை மட்டும் தான் பார்த்துருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் இவங்க தான் உங்களோட அம்மா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ தான் தெரியுது உங்களோட பொண்ணா இவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா என் பொண்ணு இவ்வளோ நாள் நல்லபடியாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அண்ட் இதுக்கு மேலே நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், உங்கள் 2 பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஓப்பனாக கேட்டுடுறாங்க. உடனே இப்போ தான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஓடி வந்து, நானும் அதாங்க கேட்கணும்னு நினச்சேன், எங்கே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன், பட் உங்களுக்கு ஓகேனா இப்போ இன்றைக்கி கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ஓகே போல் இருக்குது. ஆனால் இங்கே நம்ஜனுக்கு தான் ஷாக்காக இருக்குது. அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, சின்ன பொண்ணாக இருக்கா, அதுவும் இல்லாமல் நமக்கு வேறு ஆல்ரெடி மேரிடு குழந்தை இருக்குது, அவருக்கு வந்துட்டு இதான் ஃபஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா அண்ட் சாராவோட அம்மா, தம்பி என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு அவளை பிடிக்காமல் யாரும் இருக்க முடியாது, பட்டு அவள் சின்ன பொண்ணாக இருக்காங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் இருக்கான்ல அப்படின்னு சொல்லவும், உங்களோட ஒய்ஃப் இப்போ இல்லை. ஸோ அவளுக்கும் ஓகே அப்படின்னா அவங்களுக்கும் ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்சிம் இருக்கான், அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்ல, ஒயினெல்லாம் பார்த்துக்குவா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவள் இங்கே ஹாப்பியாக இருக்கிறதா வந்து சாரா என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற நம்ஜன் வந்துட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஷையாக இருக்குது. அவர் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறத பார்த்துட்டு ஒரு வேலை விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் நீங்கள் பேசின பழகின இதெல்லாம் விருப்பம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாததுனால நம்ஜன் வந்துட்டு உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீ வந்துட்டு இப்போ அம்மா நல்லா ஃப்ரீடமாக இருக்காங்க, நீ அங்கே போய் இருக்கிறனா உன்னோட விருப்பம் தான், நீங்கள் வேணால் இருக்கலாம், நீங்கள் எப்போ வேணால் வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், என் பிள்ளைக்கு பானிபூரி சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொன்னான், சொல்லி 4 மணி நேரம் ஆகுது, இன்னும் வாங்கி கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் கேட்குறீங்க. அப்படியே வந்துட்டு நம்ஜன் உங்களை பார்க்குறாரு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் என் பிள்ளைக்கு ஓகேவா, என் பிள்ளைக்கு பானிபூரி சாப்பிட்ணுமா, கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தானே இந்த பதில் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே லைட்டாக அவர் உங்களை பார்க்கவும் ஷை ஆகுது. ஸோ அப்படியே ஷை ஆகிட்டே கீழே குஞ்சிக்கிறீங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நம்ம பிள்ளைக்கு பானிபூரி சாப்பிட்ணுமா, ஸோ நீயும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஆனால் சாராக்கு வந்து இதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குது. அவளுக்கு இது மாதிரி லவ்வெல்லாம் பிடிக்காது போல். ஸோ இது மாதிரி கிரிஞ்சாக பார்த்துட்டு இருக்கிறா, இவ எப்படா இப்படி ஆனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு போகலாமே, ரொம்ப நாள் ஆச்சு வெளில போய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு சரி ஓகே இப்போயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் சிம்சி வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லி அழகாக ஓடி வந்து உங்களை எடுத்துக்க சொல்கிறா. ஸோ நீங்களாம் அவனை தூக்கிக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மா அண்ட் உங்களோட அத்தை, இதுக்கு மேலே அவங்களோட அத்தை தான் ஓகேவா. ஸோ அவங்க நம்ஜூன் குழந்தை, அதுக்கப்புறமா சாரா அம்மா எல்லாருமே வந்துட்டு ஒன்றா காரில் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே லைட்டாக இன்றைக்கி வந்து அந்த ரைனி சீசன் தானே, ஸோ லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்படியே காரில் அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டே இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் வந்த வழியெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. அந்த ரோடு வருது. ஸோ ஒரு ரோடு, அந்த ரோட்டில்
தெரியாமல் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அந்த டைம் தான் நம்ஜன் உங்களை காப்பாற்றிருப்பாரு. அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்குறீங்க. நம்ஜனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வராமல் இல்லை. ஸோ அவர் அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காரு. அப்படியே தான் ஒரு வழியாக வந்துட்டு சிட்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் வந்துட்டு எல்லோரும் பானிபூரி சாப்பிட போகிறீங்க ஒரு கடைக்கு, ஓகேவா? ஸோ செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது. நம்ஜன் தான் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு, கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மழையில் அந்த சூடாக பானிபூரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் சிம்க்கு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே நம்ஜன் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. இது எல்லாத்துக்கும் ஷாக்கு. முக்கியமாக அந்த ஆண்டிக்கு செம்ம ஷாக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே நம்ஜன் ஃபேஸ் கிட்ட வந்து அப்படியே குனிஞ்சு, டே நம்ஜுனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ஜுனா அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி டீசிங் வேலை. ஸோ அந்த மாதிரி டீசிங் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு வேறு ஷை ஆகுது. மம்மி சும்மா இருங்க அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் அதுக்கும் மேலே நம்ம சிம் உடனே அதையே வந்துட்டு இமிட்டேட் பண்ணி காட்டுறான். மம்மி சும்மா இருங்க அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட இமிட்டேட் பண்ணி காட்டிட்டு இருக்கான். ஸோ நம்ஜன் வந்துட்டு டே வாலு அப்படிங்கிறாரு. சும்மா விளையாட்டுக்கு டாடி அப்படின்னு அவன் சொல்லவும், இப்படி தான் நல்லா ஹாப்பியாக வந்துட்டு சிரிச்சுட்டே எல்லோரும் அங்கே பானிபூரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இப்போ தான் நம்ஜன் கேட்குறாரு, என்ன ஆண்டி ஆச்சு, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா? எனக்கு ஒயின் உங்கள் பொண்ணுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாரியெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா உங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் என்னால் எதுவுமே வந்து பார்க்க முடியல, பண்ண முடியல. நிறைய டைம் அங்கே வரதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து என்னவோ தெரியல, அங்கே என்னால் வரவே முடியல. அங்கே எல்லாருமே ஏதாவது வரத்துக்கு விடாமல் யாராவது தடுத்துகிட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு கிளம்பணும்னு நினச்சா கூட யாருமே விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேறு ஏதாவது வேலை அந்த டைம்லேயே வந்துடுது. ஸோ என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, உங்களோட அந்த டூப்ளிகேட் டேடி இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு நம்ஜனை இந்த மாதிரி யாரையுமே பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. அதாவது உங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்குறதுக்கோ மீட் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு வரவே விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பக்கம் ஆள் வச்சுருந்துருப்பாங்க. அதனால தான் நம்ஜனாலும் உள்ளே வரவே முடியல. ஆனால் எப்படியோ விதி வந்துட்டு உங்களை அப்படி இப்படி கொண்டு போய்ட்டு அங்கேயே சேர்த்திச்சு. அதனால் உங்களோட அம்மா நம்ஜன்கிட்டையும், இங்கே பாருப்பா, நீ சாரி சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் வந்து அல்லசோம் அந்த டம்மி அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தான். என்னால் ஸ்டார்டிங்கில் எதுவும் பண்ண முடியல, நானும் கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னால் வந்துட்டு வாய்ந்தா ரொம்பவே கஷ்டப்பட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் இவ்வளோ போல்டாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, நீங்கள் இப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கல, நான் நல்ல பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் ஆகுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேசி காம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அதாவது நம்ஜனோட வரீங்க. உங்களோட அம்மா அண்ட் சாரா எல்லாருமே வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா மாமி இப்போ தனியாக தானே இருக்காங்க. ஸோ சாரா அண்ட் சாராவோட அம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிச்சு கிடையாது. அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் இனிமேல் இங்கேயே இருங்க, எல்லாருமே இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் சாராவே உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவங்க 3 பேர் ஒன்றா இருக்க போகிறாங்க, நீங்கள் இவங்க கூட இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் பிளான் போல். ஸோ நாளைக்கு ட்ரிப் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசி வச்சுட்டு தான் வெளியே போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா என்ன, நேராக வீட்டுக்கு வந்ததுமே செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே ஓடி வந்து பொத்துன்னு உங்களோட ரூமில் போய் பொத்துன்னு விளைறீங்க. உங்கள் கூடயே வந்துட்டு சிம் ஒரு பக்கம் விளைறான். அப்படியே இன்னொரு சவுண்டு யாரோ விளைற மாதிரி, என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் நம்ஜனும் பொத்துன்னு வந்து விளைறாரு. ஸோ 3 பேருமே உங்களோட ரூம் தான் இருப்பீங்க. அதாவது உங்களோட காட்டு இருக்குல்ல, ஸோ அந்த காட்டில் தான் வந்துட்டு பொத்துன்னு விழுந்திருப்பீங்க. செம்ம டயர்டாக இருக்கும் போல். அதுவும் இல்லாமல் மழையெல்லாம் வேறு வந்துச்சுல, அதனால் மலையில் வெளில போயிட்டு வந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த டயரில் வந்துட்டு அப்படி விழுந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து வந்துட்டு இந்த சென்டரில் வந்துட்டு சிம் அதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு நம்ஜன். ஸோ இந்த மாதிரி 3 பேர் பொத்துன்னு விழுந்து கிடப்பீங்க. அந்த ஆண்டி மறுபடியும் வராங்க. ஸோ வந்து பார்த்தா 3 பேர் இப்படி கிடக்குறீங்க. அவங்களுக்கு சொல்லவா வேணும், செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து அப்படியே முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. மிஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. அவருக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன வைஃபு மிஷன் சக்ஸஸ்ன்னு அனுப்பியிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோட்டோ. அவருக்கு செம ஷாக்கு, என் பிள்ளையா இவன் அப்படிங்கிற மாதிரி. ஏய் என்ன எடிட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. எடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்த்தா என்ன லூஸ் மெத்தடா அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை அது வந்துட்டு இவனை எப்படி இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் டவுட்டாகவே கேட்குறாரு. வீடியோ கால் பண்ணுங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி உடனே அப்படியே படம் முடிச்சு காட்டிடுறாங்க. ஸோ அப்புறம் வீடியோ காலில் பண்ணி பார்த்தா நீங்கள் அண்ட் சிம் அதுக்கப்புறம் நம்ஜன் 3 பேர் ஒரே பேரில் அப்படியே பொத்துன்னு செம டயரில் அப்படி கிடக்குறீங்க. அண்ட் 2 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அட் டைமில் சிம் இருக்கால, அவனை வந்துட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவனும் உங்கள் 2 பேர்த்து மேலே கை காலால் தூக்கி போட்டு 2 பேர்த்தையும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படி தான் 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. பகல் டைம் தான், பட் இருந்தாலும் நல்லா தூக்கம் உங்களுக்கு. 3 பேர் தூங்குறதை பார்த்துட்டு அந்த பக்கம் வீடியோ காலை பார்த்துட்டு இருக்கிற அவங்களோட அப்பாவுக்கு, அதாவது நம்ஜனோட அப்பாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களோட அத்தை இருக்காங்க, அந்த ஆண்டி. ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஒயின் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு தானாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. நிஜமாவா?
ஒரு நாள் கூட அவன் அவனோட பொண்ணை என்கிட்ட காட்டினதே இல்லைப்பா, மறைச்சு வளர்த்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் என்ன, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க, இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, என் வைஃப் சொன்னால் மறு வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார் அந்த மனுஷன். நீங்கள் நல்லாவே அந்த மழைக்காலம்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி தூங்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் 3 பேர் தூங்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸாக தொங்குது. என்னமோ இருக்குது, என்னடா இது ஒரு மாதிரி கசகசன்னு சத்தம்லாம் கேட்குது, எல்லாம் கசகசன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் கேட்குது, நம்ஜனுக்கும் கேட்குது. சிம்ச்சி மட்டும் நல்லா தூங்கிட்டே இருக்கான் அந்த உச்சி குடுமி போட்டுட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு அவன் தூங்குறதை பார்த்துட்டு அப்படியே அவனை தட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க. ஸோ நம்ஜனும் இருந்துச்சு, என்ன வயன் அப்படின்னு கேட்குறாரு. தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாங்க பொங்கல்லாம் வருது, அந்த இங்கே அது எல்லாமே வருது. ஸோ அவர் அப்படி கேட்கவும் தெரியலங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரே கோலாகலமாக இருக்குது. என்னடா இது நம்ம வீடா அப்படிங்கிற மாதிரி நல்லா உத்து பார்க்குறாரு. நீங்களும் எழுந்திரிச்சு வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீடு தான். ஸோ ஆனால் வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ டெக்கரேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறப்போ ஆச்சரியமூட்டும் விதமாக நம்ஜனோட அப்பா உங்கள் முன்னாடி வந்து நிற்கவும் நீங்கள் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. இந்த பக்கம் நம்ஜன், அப்பா நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், நான் நேற்றே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்துட்டு அந்த காலண்டர் பார்க்குறாங்க. அடுத்த நாளே ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியிருப்பீங்க போல். ஆத்தாடி தூங்கின கேப்பில் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு எதுக்கு, உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க கரெக்டாக உங்களோட அம்மா சாரா அம்மா எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு இவங்க எப்படா வந்தாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் சிம்ச்சி வந்துட்டு அப்படி தூங்கி இருந்துச்சு. தூக்க கழகத்தில் மம்மின்ட்டு வரான். ஸோ அவன் அப்படியே ஒரு கையில் தூக்கிட்டு டே இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி காட்டவும், ஐ பூவு ஃப்ளவர் அப்படிங்கிறான். ஆமாம் பூவு ஃப்ளவர் தான். இங்கே பார்த்தியா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. உங்களால் டக்குன்னு கல்யாணம் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஜாலியாக அப்படியே இருந்துட்டீங்கல்ல. ஸோ கல்யாணம் அப்படின்னா ஐயோ எப்படி இருக்கும் உங்கள் வந்து பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் ஓகேவா. ஸோ அந்த டே ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு போக போக எப்படின்னா அது பிடிச்சிருச்சு. ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்டு ஹாப்பியாக இருக்குது. நல்லா கிராண்டாக தான் மேரேஜ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு வெட்டிங் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் வெட்டிங் எல்லாம் வந்துட்டு கிராண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக முடியுது. நீங்கள் வந்துட்டு 2 பேர் ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சென்டரில் யார், நம்ம சிம் தான். அப்படியே அழகாக அவர் தான் வந்துட்டு ரிங்கே கொடுக்குறாரு. ஆனால் 3ஆவதாக ஒரு ரிங் வந்துட்டு இருக்குது, நீங்கள் அவனுக்காக வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ 3ஆவதாக ரிங் எடுத்து நீங்கள் சிம்க்கு போடுறீங்க. அவன் வந்துட்டு எனக்கு எதுக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் டேக்குள்ளே பார்த்து நான் உனக்கு மம்மிடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் வந்துட்டு ஆமாம் என் மம்மி தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு மம்மி, பெஸ்ட்டு அழகான பொண்ணு, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி என்னமோ அம்மானு கூப்பிடணுமான்னு கேட்டேன், இன்றைக்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், கரெக்டாக சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் 2மே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அவன் குழந்தை தானே. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு விளையாடிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்படியே அழகாக இதெல்லாமே கேப்சர் பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோவா. ஸோ அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான் டியர், இந்த எஃப்எஃப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது எஃப்எஃப்பே முடிச்சுட்டேங்க டியர். இந்த எஃப்எஃப் இதோட ஃபினிஷி அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன் ஷாட் மட்டும் பார்க்கலாம். ஓகே வாங்க டியர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, இது வந்துட்டு எண்டிங் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ என்ன ஏதுங்கிறத சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சொல்லிவிடுங்க. வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான். இந்த எஃப்எஃப்பை முடிக்க எனக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் நான் இதை நிறைய நாள் சொல்லணும்னு நினச்சேன். பட் இதோட முடிச்சிட்டேன். மேபி இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் டைம் கிடச்சிதுன்னா இதுக்கு வந்து சீசன் 2 போடுறேன் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு இதோட இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நாளையிலேருந்து ஒன் ஷாட் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நான் ஏதோ நாளைக்கு போட முடியலன்னா கூட ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்த நாள் போட்டுருவேன். அண்ட் ஐ மிஸ் யூ டியர். அண்ட் நான் அதுக்கப்புறம் ஐ மிஸ் அந்த ஆன்ட்டி அண்ட் ஐ மிஸ் அந்த அங்கிள். அதுக்கப்புறம் ஐ மிஸ் சிம் அந்த க்யூட் பையன், அந்த குள்ளை வாத்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகேங்க டியர். ஸோ இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு இது முடிக்க விருப்பமே இல்லை. எனக்கு இந்த சிம் பற்றி பேசவே இல்லை. ஸோ அந்த டைமெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜிமினாவோட அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த குழந்தை அந்த ஏஐலலாம் பார்ப்போம்ல, ஏஐ இமேஜ் எல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜிமினாவோட ஃபேஸ் அப்படி உரிச்சு வச்சு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி தான் சொல்லுவேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சொல்கிறப்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். இனிமேல் அதெல்லாம் இருக்காது. சரி ஓகே, இதுக்கு மேலே சொல்ல போகிறேன் ஒன் ஷாட்டில் கூட அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க டே. ஸோ இதை நான் இந்த வீடியோவே இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, டட்டா பாய். அண்ட் வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா?